ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒரு வீடு, சின்னதாக ஒரு வீடு எப்படி கட்டுறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சின்னதாக ஒரு வீடு மட்டும் அட்டைப்பட்டியில் கட்டுறோம். ஓகேவா, அந்த அட்டைப்பட்டியில் தான் கட்ட போகிறோம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் லென்த்து, ஓகேவா, ஒரு ஸ்கேல் லென்த்து வந்துட்டு ஸ்மால் சைஸ் ஸ்கேலு. அதில் வந்துட்டு 15 சென்டிமீட்டர் 15 அது மாதிரி 4 சைடும் நம்ம கிழிச்சிக்க போகிறோம். முதல்ல நம்ம அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பதினஞ்சு. அடுத்து இந்த சைடும் 15 அதே மாதிரி எடுத்துக்கலாம். 15. அடுத்து அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கலாம். நம்ம ஓகேவா, 15 நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கத்தி இருக்குது. உங்கள்கிட்ட சிசர் இருந்தால் சிசரில் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி கத்தியிலே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், கையில் கீழே கிழிச்சிக்காம. இந்த சைஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை சுற்றியும் தான் இப்போ ஒட்ட போகிறோம். 15 சென்டிமீட்டரில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு 4 கிழிக்க போகிறோம். மேலே ஒன்று வைக்கணும், அதனால் 5 கிழிச்சிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி 5 கிழிச்சிக்கலாம். கைஸ், இப்போ வந்துட்டு 6 பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகேவா, 6 பீஸ். எப்படி 6 பீஸ்னால், சுற்றி 4 சைடும் வைப்போம். ஓகேவா, அதுக்கு 4 பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்குது. கீழே ஒன்று மேலே ஒன்று வைப்போம், அதுக்காக 2 கட் பண்ணியிருக்குது. ஓகேவா, இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு மட்டும் நம்ம என்ட்ரன்ஸ் எப்படி போடலாம்னா, 15 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம், அதில் பாதியாக வச்சுக்கலாம். ஒரு 7 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க போதும். 7 சென்டிமீட்டர் எடுத்து இப்போ நான் ஒரு பாக்ஸ் போடுற மாதிரிங்க, அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சதுரம் அதாவது. ஓகேவா, 7 சென்டிமீட்டர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. ஓகேவா, 7க்கு 4 இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதா பாருங்கள், இப்போ நான் கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கோடு தெரியுதுன்னு தெரியல, அவ்வளோக்கு அச்சா இருக்கான்னு தெரியல, அதனால் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள், இது மாதிரி. ஓகேவா, இந்த சைடு வந்துட்டு நம்ம 7 எடுத்திருக்கோம், இந்த சைடு வந்துட்டு நம்ம 4 எடுத்திருக்கோம். ஓகேவா, 7 4 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண கீழே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். கீழே வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கம் எடுத்துக்கலாம். இல்லை பாருங்கள், ஃபெவிக்விக் எடுத்தால் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம், ஃபெவிகால் எடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். நம்மள்கிட்ட இப்போதைக்கு இந்த கம் தான் இருக்குது. ஓகேவா, அதனால் நம்ம இந்த கம்மியாக எடுத்துக்கலாம். கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இது வந்துட்டு டேப்பு போட்டு ஒட்டியிருக்கோம். ஏன்னா பசை போட்டோடனே நம்மளுக்கு ஒட்டலை. ஏன்னா அது பேப்பர் ஒட்டுறது, நியூஸ் பேப்பர், வால் போஸ்ட்டு இதெல்லாம் ஒட்டுறது, அதனால் இது ஒட்டலை. அதுக்காக நம்ம வந்துட்டு டேப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சைடு வந்து ஒட்டியாச்சு, இன்னும் 3 சைடு அதே மாதிரியே ஒட்டணும். ஒட்டிடலாம். இதாக பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நம்ம ஒட்டியாச்சு. இதாக பார்த்துக்குங்க, 4 சைடுமே ஒட்டியாச்சு. இன்னும் மேலே மட்டும்தான் ஒட்டணும். இப்போ மேலேயும் ஒட்டிடலாம். ஓகேவா, இதை பார்த்துக்குங்க, ஃபுல்லாமே ஒட்டியாச்சு. நம்ம எப்படி ஒரு பாக்ஸ் ஆட்டமே பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த
பாக்ஸை தான் இப்போ வீடாக மாற்ற போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு 2 சென்டிமீட்டர் வச்சு 4 சீட்டு கிழிச்சிருக்கோம். ஓகேவா, 4 சீட்டில் வந்துட்டு ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஒவ்வொரு இதுவும் 4 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா, இப்போ நம்ம இப்படி பார்க்குற அளவு வந்துட்டு 2 சென்டிமீட்டர் தான். 2 சென்டிமீட்டர் நம்ம அளவு வச்சு கிழிக்கிறோம். ஓகேவா, இப்போ 3 சைடு வந்துட்டு நம்ம ஒரே மாதிரியே கிழிச்சிடறோம். ஒரே ஒரு சைடு மட்டும் நம்ம வேறு மாதிரி கிழிக்கிறோம். எப்படின்னா 4 சென்டிமீட்டர் இருக்கும் தெரியுமா, அதில் வந்துட்டு 3.5 சென்டிமீட்டர் ஒரே ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம படிக்கட்டு வைப்போம், அதுக்காக நம்ம வந்துட்டு இது வந்துட்டு நம்ம படிக்கட்டு வைக்கிறதுக்காக. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இதாக பாருங்கள், இப்போ தெரியுது பார்த்தீங்களா. இந்த அளவு வந்துட்டு நம்ம படிக்கட்டு வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இதை மட்டும் கிளிக்காமல் இருக்கோம். ஓகேவா, இப்போ இதை நம்ம ஒட்டிக்கலாம். இன்னும் படிக்கட்டு வைக்கிறது மட்டும்தான். படிக்கட்டு வைக்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு அட்டை கிழிச்சிக்கோங்க. ஓகேவா, இந்த அளவு வந்துட்டு 2 சென்டிமீட்டர், புரியுதுன்னு தெரில உங்களுக்கு. இந்த அளவு வந்துட்டு 2 சென்டிமீட்டர். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 சென்டிமீட்டரை இப்படி ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு சர்க்கேஸ் ஆட்டம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்படி, அதாவது இது மாதிரி. ஓகேவா, புரியுதா, நல்லா தெரியுதுன்னு தெரில, இதை பாருங்க, அதாவது சர்க்கேஸ் மாதிரி இது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, இதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படி. இந்த ஆல்ட்ரேஷன் ஃபுல்லாமே முடிச்சாச்சு. வீடு ஒரு அழகான வீடு வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இதை சுற்றி நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஓகேவா, இந்த பாஸ் ஷேப்பில் வைக்கக்கூடாது. இந்த பாருங்க, இந்த சைடு மட்டும்தான் வைக்கணும், எல் ஷேப்பில் வைக்கணும். ஓகேவா, எல் ஷேப்புக்கு நம்ம வந்துட்டு அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் தான் அட்டை. இந்த பாருங்கள், மேலே வைக்கிறது எல்லாமே 2 சென்டிமீட்டர் தான். நம்ம கிழிக்கிறது ஃபுல்லாமே இந்த சைடை ஃபுல்லாமே நம்ம 2 சென்டிமீட்டர் தான் கிழிக்கணும். ஓகேவா, 2 சென்டிமீட்டர் நான் ஏற்கனவே கிழிச்சு வச்சாச்சு. அந்த இதில் வந்துட்டு நம்ம அவ்வளோதான். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு. பாருங்க, இப்படி வச்சுருவேன், இப்படி வச்சுருந்தேன், உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதே மாதிரி நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஆகுதுங்க, அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம டேப் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பார்த்துக்குங்க, இந்த ஷேப் நம்ம வந்து ஒட்டியாச்சு. அடுத்து இந்த சர்க்கேஸ் ஷேப்பு. ஓகேவா, இந்த சர்க்கேஸ் ஷேப்புக்கு நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். இந்த சர்க்கேஸ் ஷேப்புக்கு அதே மாதிரியே 2 சென்டிமீட்டரே தான் நம்ம இங்கே வைக்கிற அளவே தான் இங்கேயும் வரும். ஓகேவா, அதே 2 சென்டிமீட்டரில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ அளவுன்னு பார்த்து அளவு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம். ஒட்டுறதுக்காக நம்ம வந்துட்டு டேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வீடு, அழகான ஒரு வீடை வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சாச்சு வீடை. எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.